பிரபல பத்திரிகை தினமலரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக உண்மை. அதாவது பிஜேபியோட நியூஸ் அதில் வருதுன்னா கண்டிப்பாக பார்த்துருந்தா தான் வரும். ஏன்னா நாங்கள் பார்க்காம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நெருப்பு இல்லாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்ததில் என்ன தவறு? இவங்களுடைய சித்தாந்தம் வேற குறைவாக இருக்கலாம். ஆனால் இவர் கூட்டணி ஏற்கனவே வச்சு வருதுன்னு அம்மாவோட ஒரு இந்துத்துவாக்கு சிறந்த தலைவர் இந்தியாவிலேயே கிடையாது. ஏன் ஆர்எஸ்எஸ்லேயே கிடையாது. அம்மாவை மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆடு கோழி வெட்டதெல்லாம் தடுத்தாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மாநிலத்தில் கூட நடக்காதெல்லாம் நடந்தது அம்மாவோட ஆட்சி. நம்ம பார்த்த பிற்காலத்தில் ஓட்டுக்கோசம் அம்மாவும் அதில் கொஞ்சம் டைலூட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே வரல. அதனால் பிஜேபி இப்போ இருக்கிற பிஜேபியும் இப்போ இருக்கிற தமிழ்நாடோட தலைமையும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. அதே நேரத்தில் திருமாவளவனும் தன்னுடைய ஓட்டு வங்கியை நல்லாவே வளர்த்து வச்சுருக்காரு. எங்கே கம்பேர் டு பாமக மாதிரி அடிச்சிக்கின்னு இல்லாமல் ஒரே ஒன்றுபட்ட இயக்கமாக, ஒருங்கிணைந்த இயக்கமாக, பட்டி தொட்டிலெல்லாம் கிளை இருக்கிறது. அதுதான் முக்கியம். இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த கிளை இல்லை, தாவேக்காக்கு அந்த கிளை இல்லை, சீமானுக்கு அந்த கிளை இல்லை. இவங்கெல்லாம் எந்த கிளையை நம்பி இருக்காங்கன்னா கிளைக்காக திமுகவோட கிளையை நம்பி இருப்பாங்க. அதிமுகவோட கிளைக்காக வச்சு வண்டி ஓடுறதை தவிர இவங்களுக்கு ஆகிடும். கீழ் லெவல் வரைக்கும் ஆழமாக கட்சி தொண்டர்கள் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு தலைமை யாரான்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே திமுக அடுத்து அதிமுக, அதிமுக அடுத்து அப்படி ஒரு தலைமையாக கீழே வரைக்கும் இருக்குன்னா அண்ணன் திருமாவளவன். பாமக ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ பாமகவுக்கு குடும்ப பிரச்சனைகளால் இல்லை என்பது தான் ஒன்று